பிரேக்கிங் நியூஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் கிடையாது. நேத்து வந்த நியூஸ் தான். பட் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத பத்தி பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர் பத்தி வந்திருக்கு. ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபோக்கஸாவே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் இங்க ரொம்பவே ஃபோக்கஸா இருக்காங்க. அவங்கள சுத்தி தான் இப்போதைக்கு எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நம்ம சைனா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதே மாரி இந்தியா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்றோம். என்ன நடக்க போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால வந்து ஒரு சட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைனா ரிலேட்டடா இருக்கும். சைனா ரிலேட்டடா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பில்லு வந்து சைனாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் நியூஸா இருக்கும். அதே மாரி நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இங்க ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய வாய்ப்பு தான். இது வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பா தான் இருக்க போது. என்ன வாய்ப்பா இருக்க போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, 45-50% ஜெனரிக் ட்ரக்ஸ். ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பார்மா கம்பெனி தான் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகம். 45-50% நம்ம இந்தியன் பார்மா கம்பெனிய வந்து அவங்க வந்து டாமினேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயிலால என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2 வகையான ட்ரக்ஸ் இருக்கும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் ட்ரக்ஸ் இருக்கும். அதே மாரி பிராண்டட் ட்ரக்ஸ் இருக்கும். நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, 100% டாரிஃப் வந்து போட்டு வச்சிருந்தாரு பார்மா செக்டர் மேல. இந்த பார்மா செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100% டாரிஃப் போட்டிருந்தாரு. பட் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த பார்மா கம்பெனி வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா, அவர் போட்டது வந்து 100% டாரிஃப் வந்து போட்டது பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் ட்ரக்ஸ்ல தான் போட்டாரு. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் ட்ரக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து இன்வால்வ் இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் ட்ரக்ஸ் மட்டும் தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலா பிராண்டட் அப்புறம் பேட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சப்ளை பண்றதே இல்ல. இங்க இந்தியன் பார்மா கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூஸ்டர் டோஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஜெனரிக் ட்ரக்ஸ் மேல இப்போதைக்கு எதுவும் போடல. பட் மேபி போட்டாலும் போடலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கு லைட்டா. அந்த பயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அப்புறமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து ரொம்பவே இப்போதைக்கு கோவமா இருக்காரு. சைனா மேல தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் போய்க்கிட்டு இருக்கு. இந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைனா ரிலேட்டட் தான். என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் செனட் செனட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து எப்படி லோக்சபா, ராஜ்யசபா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? பார்லிமென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அந்த பார்லிமென்ட் அதே மாரி நம்ம அமெரிக்கால பார்லிமென்ட் அப்படிங்கிற மாரி இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயோசெக்யூர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பில்ல வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னும் ஃபுல்லா கொண்டு வரல. இன்னும் பிரசிடென்ட் சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த பயோசெக்யூர் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இங்கனக்குள்ள ரொம்பவே ஃபோக்கஸா இருக்கு. அதனால நம்ம இந்தியன் பார்மா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே பாசிட்டிவான பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பயோசெக்யூர் ஆக்ட் வந்து எதோட ரிலேட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டிஎன்ஏ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பர்ப்பஸ் ரிலேட்டட். டீடைல்ஸா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு பெரிய சயன்ஸ் லேபா இருக்கு. அந்த சயன்ஸ் லேப்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஒரு சில நோய பத்தி வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸு அப்புறம் ஸ்டோர் டிஎன்ஏ கோட்ஸ். மெடிசின பத்தி வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம டிஎன்ஏ கோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம டிஎன்ஏ இல்ல, அமெரிக்காவோட டிஎன்ஏ தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கொரோனா வைரஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனால வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்ல வந்து ஏதோ மிஸ்டேக் ஆயி இந்த கொரோனா வைரஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்துச்சு. அதே ரிலேட்டட் தான். அந்த மாரி ரிலேட்டட் தான் இந்த நியூஸு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் லேப்ஸ்க்கு நம்ம அமெரிக்காவோட லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைனா கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மெடிசின் உருவாக்குறதுல, அதே மாரி இன்னும் ரிசர்ச் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனா வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சைனா பத்தி தெரியும். கொரோனா வைரஸ் அது இதுன்னு அவங்க வந்து நெறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பூரா உலகத்தையே வந்து அழிக்க வச்சுட்டாங்க. இது லைட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிடிஎம்ஓ அதே மாரி நம்ம சிஆர்டிஎம்ஓ அப்படிங்கிற மாரி இருக்கும். சிடிஎம்ஓ அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் டெவலப்மென்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின வந்து உருவாக்குவாங்க அடுத்தவங்களுக்கு. அதே மாரி சிஆர்டிஎம்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மென்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் உருவாக்கவும் செய்வாங்க. பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, டிக்சன் டெக்னாலஜிய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டிக்சன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டிக்சன் டெக்னாலஜி பேர் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல இல்லைன்னா, அத வந்து கண்டிப்பா வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிராண்டோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம டிக்சன் டெக்னாலஜி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ என்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்குலாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் டிவி, அப்புறம் ஷாமிக்கு வந்து மொபைல் ஃபோனு, ஒன் பிளஸ் ஸ்மார்ட் டிவி, அப்புறம் பேனசோனிக் வாஷிங் மிஷின் அப்ளையன்ஸஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிலிப்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், போட்டோட நம்ம ஏர்பாட்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம இதில என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மா செக்டர்ல வந்து சிடிஎம்ஓ, அதே மாரி சிஆர்டிஎம்ஓ அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அடுத்த கம்பெனிக்கு குடுப்பாங்க. நீங்க இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எங்களுக்கு அந்த மெடிசின்லாம் நீங்க வந்து உருவாக்கி தரணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, டீல் போடுவாங்க. அதான் வந்து சிடிஎம்ஓ கான்ட்ராக்ட் டெவலப்மென்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். அதே மாரி கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மென்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த நியூஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யுஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைனீஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த சீக்ரெட் டிஎன்ஏ அதாவது அமெரிக்காவோட சீக்ரெட் டிஎன்ஏ வந்து அவங்களோட ரிசர்ச் டேட்டா வச்சு இப்போதைக்கு நம்மள ஓரளவுக்கு கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு பயமுறுத்துவாங்க. இந்த டேட்டா வந்து லீக் பண்ணி அவங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணி அவங்க தனியா ஏதாவது செஞ்சாலும் செய்வாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இப்போதைக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தே மேட் ரூல் கால்டு பயோசெக்யூர் ஆக்ட் அப்படிங்கிற மாரி அந்த ரூல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் எ லேபு அப்புறம் யுனிவர்சிட்டி, அப்புறம் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் கவர்மெண்ட்ட இருந்து ஃபண்ட் வாங்குவாங்க. ஸோ நார்மலா நம்ம இந்தியால இருந்தே பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்படி சொல்றது? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோக்கு வந்து ஃபண்ட் குடுக்குறாங்க. இஸ்ரோ என்ன செய்வாங்க, நம்ம இந்த மாரி ராக்கெட்லாம் வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சு, இல்ல மூனுக்கு அனுப்பிச்சு, இந்த மாரி நம்ம மார்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அங்க என்ன நடக்குது அந்த மாரி. ஸோ அதே மாரி தான் நம்ம ஃபார்மா கம்பெனி வந்து நம்ம யுஎஸ் கவர்மெண்ட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபுக்கு, யுனிவர்சிட்டிக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஃபண்ட் குடுப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபண்ட வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில டூல்ஸ் வாங்குவாங்க, மெஷின்ஸ் வாங்குவாங்க. அதே மாரி கெமிக்கல்ஸு, சர்வீசஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கு நம்ம சைனீஸ் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட் போகும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த பயோசெக்யூர் ஆக்ட்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அத வந்து இப்போதைக்கு நீங்க வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட் ஃபண்ட வச்சு நீங்க எதுவுமே வாங்கக்கூடாது. சைனாட்ட இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கவர் பண்ணும். டேட்டா, அப்புறம் சாஃப்ட்வேரு, அப்புறம் லேப் சர்வீசஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஃபண்ட வச்சு எதுவுமே நீங்க சைனா வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபண்ட வச்சு சைனா கூட வந்து பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் அவங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். பட் நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட வச்சு எதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்றாங்களோ, அவங்க வந்து சைனா கூட வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. மேக்ஸிமம் பிரைவேட் கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனிஸும் மேக்ஸிமம் வந்து சைனா கூட வந்து பிசினஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ இங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதான் சிடிஎம்ஓ அப்புறம் சிஆர்டிஎம்ஓ தான் இங்க பிரச்சனையா இருக்கு. இதான் வந்து இப்போதைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்சபா இருக்கும். நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ 2மே ஈக்குவல் அப்படிங்கிற மாரி இங்க வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. பில் எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 306 ஓட்டு இவங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஆமா பயோசெக்யூர் ஆக்ட்ட வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, லோக்சபால வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி நம்ம ராஜ்யசபால ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா, செனட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ அதான் செனட்ல வந்து நேத்து வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 77-20 ஓட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டியே வந்து இங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆமா அந்த பயோசெக்யூர் ஆக்ட்ட வந்து கொண்டு வாங்க. சைனா வந்து இங்க நம்ம கவர்மெண்ட்டுக்குள்ள நம்ம அமெரிக்காக்குள்ள வந்து கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, செனட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து செனட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில்ல. இந்த மாரி மாத்தலாம், அந்த மாரி மாத்தலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லோக்சபாக்கு போகும். ஸோ ஹவுஸுக்கு போகும். அவங்க வந்து மறுபடியும் செனட் பண்ண சேஞ்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணணும். ஓகே பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணிருவாங்க. ஸோ பிரசிடென்ட் சைன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து லாவாயிரும். அதுக்கடுத்து சைனீஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு எதுவுமே சம்மந்தமே இருக்காது. ஸோ சம்மரி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா என்ன செய்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கம்பெனிஸ வந்து உள்ள வராம வந்து தடுக்குறாங்க. நம்ம யுஎஸ் லேப்ஸ்க்கு வந்து உள்ள வந்து வரக்கூடாது நீங்க. நீங்க வந்து உங்க வேலைய பாருங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தடுக்குறாங்க. சீக்ரெட் சயன்ஸ் அப்புறம் டிஎன்ஏ டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சீக்ரெட்ல சைனா கூட வந்து பிசினஸ் பண்ணும்போது, அவங்க வந்து எது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயோசெக்யூர் ஆக்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பெனிஃபிட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க நம்ப தான் செய்றாங்க. இந்த மாரி நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நம்ப தான் செய்றாங்க. கன்ஃபார்மா இன்னும் எதுவும் நியூஸ் வரல.
ஸோ அந்த பில்லால வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கம்பெனிஸ் அந்த சைனீஸ் பயோ சயன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7.57% வந்து கீழ வந்து ஃபுல்லா வந்து விழுந்துருச்சு. கொஞ்சம் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பயத்துல வந்துட்டாங்க. அவ்வளோதான் நம்ம சோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பயத்துல வந்துட்டாங்க. அதனால 7.57% வந்து கீழ விழுந்துருச்சு. அதுக்கூட நம்ம நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 1.25% வந்து ப்ளஸ்ல வந்து ஓரளவுக்கு குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி ஃபார்மாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனீஸ்க்கு பதிலா இவங்க வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து மேலே ஏறியிருக்கு. ஸோ எந்த கம்பெனிலாம் வந்து அவங்க வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு, எந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பர்ப்பஸ் தான். நீங்க வந்து இத ஸ்டடி பர்ப்பஸா மட்டும் தான் நெனச்சுக்கோங்க. இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பை பண்றதோ, இல்ல செல் பண்றதோ, ஹோல்டு பண்றதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிசிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 ஸ்டாக் இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎம்ஓ வந்து ஸ்டாக்ஸ்ல இருக்காங்க. அதாவது சிடிஎம்ஓல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த மாரி ஸ்டாக்ஸ வந்து நீங்க வந்து பெனிஃபிட் பண்ணலாம். அதாவது இந்த மாரி ஸ்டாக்ஸ வந்து நீங்க வந்து ரேடார்ல வச்சுக்கலாம், ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் டிவிஸ் லேப் வந்து நீங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரமல் ஃபார்மா. ஸோ பிரமல் ஃபார்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிடிஎம்ஓல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாரி கம்பெனிய நீங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்தம் பயோ சயன்ஸ். ஸோ ஆந்தம் பயோ சயன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிஆர்டிஎம்ஓல இருக்காங்க. ஸோ ஆந்தம் பயோ சயன்ஸ நீங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாரஸ் லேப். ஸோ லாரஸ் லேபும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் சிடிஎம்ஓல இருக்காங்க. அப்புறம் சிஎம்ஓல இருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ஜின். ஸோ சின்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. சிஏடிஎம்ஓல இருக்காங்களா? இல்ல சிஆர்டிஎம்ஓல இருக்காங்களா? அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூலாண்ட் ஃபார்மா. ஸோ நியூலாண்ட் லேபரேட்டரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பர்ப்பஸ் மட்டும் தான். இத வந்து உடனே வந்து பை பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்லல. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.